உலகெங்கும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களே, என் அன்பு நெஞ்சங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் வக்கர சனி பயிற்சியை பற்றி பேச போறோம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசமாகி ஓரண்டு ஆயிடுச்சு. அந்த சனி பகவான் வக்கரமாக போகிறார். இது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய மேன்மைகளை, வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கிடணும். ஒரு நல்ல யோகம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. அதை எப்படி பயன்படுத்திக்கிடணும்? என்ன வகையான யோகங்கள் வருது, என்ன வகையான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில நிகழப்போகுது அப்படிங்கிற இந்த பதிவுல நான் எடுத்து சொல்ல போறேன். அதை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க. என்ன மந்திரம் சொல்லணும், நீங்க எந்த சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை, என் அன்பு நேயர்களை உங்களுக்கு வழங்கும். கடின உழைப்பே வாழ்க்கையில என்னுடைய நோக்கம், என்னுடைய குறிக்கோள். நான் அப்படித்தாங்க உழைப்பேன், உழைச்சுதாங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற உறுதியான கொள்கை உடையவர்கள் மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். அந்த சனி பகவான் இப்ப 3வது ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். சனி பகவான் வக்கரகதி அடைகிற, ராசிநாதன் வக்கரகதி அடைகிற போது அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் எந்தெந்த மகர ராசிக்காரர்கள் மிக கடினமாக உழைக்கிறீங்களோ ஜெயிக்க முடியும். பொதுவாக ராசிநாதன் வக்கரம் அடையக்கூடாது. ராசிநாதன் வக்கரம் அடைகிறார் அப்படின்னா அந்த வாழ்க்கையில சில சோதனைகள் தருவாருன்னு அர்த்தம், வேலையில சில சோதனைகள் தருவாருன்னு அர்த்தம். மகர ராசிக்காரங்க கலங்கக்கூடாது. ஏன் தெரியுமா? கடின உழைப்புக்கு நீங்க அஞ்சலியே. யார் யாரெல்லாம் உழைக்க தயங்குறாங்களோ அவங்க கவலைப்படக்கூடிய காலம். ஆனால் மகர ராசிக்காரர்கள் கவலைப்படக்கூடிய காலம் இருக்கக்கூடாது. 3ல சனி இருந்தா யோகம், 3ல சனி வக்கரமாச்சுன்னா சிக்கல். ஆனா யாருக்கு இது யோகம்? உங்க சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தால் அடுத்த 138 நாட்கள் மிகப்பெரிய வளர்ச்சி. 138 நாளைக்குள்ளே உங்க வாழ்க்கையில வரப்போகுது. நீங்க கண்ணால பார்ப்பீங்க, ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வரப்போகுது. வாழ்க்கையில யாரும் செய்யாத ஒரு சாதனையை மகர ராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய 138 நாட்களுக்குள்ள செய்ய போறீங்க. அப்படிப்பட்ட யோகம் காத்திருக்கு. சுய ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் யோகம். மகர ராசிக்காரர்களுக்கு இப்ப சனி வக்கரம் அடைகிறார். இந்த காலகட்டத்தில் பலருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. குறிச்சு வச்சுக்கிடுங்க. ரொம்ப வேதனை, மனவேதனை. வயசு ஏறிக்கிட்டே போச்சு, திருமணம் மட்டும் கூடி வரல. கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நமக்கு கல்யாணம் ஆகலையேங்கிற கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. சரி, கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணை காதலிச்சு பார்த்தீங்க, காதல் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சீங்க. காதலிச்ச பொண்ணும் கையை விட்டுட்டு போயிடுச்சு. இல்லை நீங்க காதலிச்ச ஆண் கையை விட்டுட்டு போயிட்டாரு. என்னங்க இப்படி? காதல் விஷயமும் தடையா இருக்கு. நண்பர்கள் எல்லாம் விலகி போனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைனா இப்பதான் உங்களுக்கு சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்கும். மகர ராசிக்காரங்க நீங்களே உணர்ந்துகிட்டு இருப்பீங்க. திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருந்தா இப்ப வரன் கூடி வந்துடும். வரக்கூடிய காலம் யோகமான காலமா வருது. அதனால் வரன் கூடி வந்துடும். நல்ல வரன், தரமான வரன் அமையும். அப்படிப்பட்ட யோகம் இருக்கு. அதே மாதிரி ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த கம்பெனி ஏதோ ஒரு சூழ்நிலை, பணியாளர்களால் பிரச்சனை இருக்கும், சரியான ஒர்க்கர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தாருன்னா இப்ப சூப்பரா ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் விலகி போனாங்கன்னா வேற ஒரு நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைச்சிருவாங்க. முன்னை விட அதிக வேகமா, மிக நன்மையாக உங்க பிசினஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட யோக காலம் வருது. 7ல இருந்து குரு வேற பார்க்கிறாரு பாருங்க. அது இன்னும் காசு பணத்தை நல்லா கொடுத்துப்பார். நல்ல மனிதர்களுடைய நட்பை கொடுப்பாரு. என்ன பிரச்சனை வந்தாலும் மகர ராசிக்காரங்க கவலைப்படக்கூடாது. நல்ல நல்ல ஆட்களுடைய துணை கிடைச்சிடும். இன்னும் முக்கியமா பாருங்க, பலருக்கு வெளிநாட்டு யோகம் இப்ப கூடி வருது. நிறைய பயணங்கள் அமையும். இந்த வக்கரச்சனி காலத்துல மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பயணங்கள் அமையும். இந்த பயண நேரம், ஒரு ஃபாரினுக்கே போறீங்க, பாஸ்போர்ட், விசா, இன்னும் பயணங்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பத்திரமாக வச்சுக்கிடணும். சில ஆவணங்கள் தொலைந்து போக வாய்ப்பு உண்டு. முக்கியமான நேரத்துல காணும் தேடுவீங்க. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு. அதை பத்திரமா வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. உங்களுக்கு அது சரியா வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த காலகட்டம் யோகம் தான். கழுத்து, காது, மூக்கு, தொண்டை, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். அது மறுக்க முடியாது. அதை ஏற்றுக்கிட்டு தான் வேணும். ஆனா நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும். இந்த பிள்ளைகள்
பெத்த பிள்ளைகள். பல மகர ராசிக்காரங்க சொல்றீங்க என் பிள்ளைங்க இருக்காங்க சார், ஃபாரின்ல உட்காந்துட்டாங்க, ஃபோன் பண்ணி கூட பேசுறது இல்லை, ஒர்க் பிஸியா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க குடும்பம் இருக்கு, அதெல்லாம் நாங்க மறுக்கல. எங்களையே எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது எங்கள்கிட்டயே. ஆனா அப்பப்போ பேசுறாங்களோ, ஃபோன் எடுத்து பேசுறாங்களோ, ஃபோன் பண்ண கூட யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குங்கிறீங்க. மகர ராசி அன்பர்களே, இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது நேசம் காட்டுவாங்க, உங்க மீது பாசம் காட்டுவாங்க, உங்களை தொடர்பு கொள்வார்கள். அதுமாதிரி பணம் இழந்தவர்கள், நான் நிறைய பணம் சேமிச்சு வச்சிருந்தேன் சார், ஒருத்தட்ட என் பணத்தை கொடுத்தேன், அவர் ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருப்பீங்க பாருங்க, அந்த பணம் மீண்டும் திரும்ப கிடைக்கும். பழைய சொத்துக்களை விற்க முடியாதவர்களுக்கு பழைய சொத்தை இப்ப விற்க முடியும். அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகள் கூடி வரும். சொத்தை விற்கக்கூடிய யோகம் வரும். கையை விட்டு போக வேண்டிய சொத்து கையை விட்டு போகும். புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் வரும். குடும்பத்துல யாருக்காவது திருமண தடை இருந்துச்சுன்னா, மகனுக்கு மகளுக்கு, இல்ல நீங்களே மகர ராசிக்காரங்க உங்களுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வரனே கூடி வரல, இப்ப கூடி வரும். இந்த நேரத்துல நீங்க பண்ற பிசினஸுக்கு ஒரு நல்ல பங்குதாரர் கிடைப்பார். அவர் நல்ல பண வசதி படைத்தவரா இருப்பார், நல்ல ஐடியாஸ் உள்ளவரா இருப்பார், நல்ல மனிதராக இருப்பார். அதுதான் முக்கியம். அவர் உங்க பிசினஸ்ல பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்துருவார். விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு. இப்போ அந்த விஐபிகளுடைய தொடர்பை பயன்படுத்திக்கிறீங்க. அரசியலில் தலைவருக்கு நெருக்கமாக மாறுவீர்கள். நிறைய அனுகூலம் வரும். சில பேர் இப்ப கட்சி மாறுவீங்க, அந்த அமைப்பும் உண்டு. நிறைந்த நன்மை, நிரந்தர நன்மைகள் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. குடியிருக்கிறதுக்கு இடம் இல்லைங்க, சொந்த வீடு இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் இப்போ கூடி வரும். மருத்துவ செலவுகள் யாருக்கெல்லாம் நிறைய ஆயிட்டு இருந்துச்சோ, இப்பவும் அந்த காது மூக்கத்தோட கழுத்து பிரச்சனை இருக்கிற உடல்நல பிரச்சனைகள் இருக்குனாலும் நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைச்சிருமே, நீங்க நல்லா இருப்பீங்களே. நல்ல சுப செய்திகள் கூடி வரும். குடும்பத்துல நல்ல நல்ல செய்திகள் கூடி வரும். அப்படி யோகமான காலம். இந்த காலகட்டத்தில் தினந்தோறும் காலையில் எழுதிச்ச உடனே நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் மாருதியே போற்றி. குறிச்சுக்கிட்டீங்களா? திரும்பவும் சொல்றேன், ஓம் மாருதியே போற்றி. இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. காலையில் எழுதிச்ச உடனே சொல்லுங்க. பிறகு அருகில் உள்ள கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. குறிப்பாக சனிக்கிழமைகள்ல பக்கத்தில் உள்ள கோயில்ல போய் ஆஞ்சநேயரை நீங்க கும்பிட்டுட்டு வரும்போது, நெய் தீபம் ஏற்றி கும்பிடும் போது உடனடியான பலன், நல்ல பலன், உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். நல்ல பண வருமானம் வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய பலன்கள், இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துல எப்படி பலன்கள் இருக்கும், நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க வந்து குச்சனூர் போய் சனீஸ்வர பகவானை வழிபடலாம். அதே மாதிரி திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்ல மங்கள சனி பகவான் இருக்கார். மங்களங்களை அள்ளித்தரக்கூடிய சனி பகவான், அவரையும் போய் தரிசனம் பண்ணணும். அந்த சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு அந்த கோயில்ல மரகத லிங்கம் இருக்கும். அந்த மரகத லிங்கத்திற்கு இரவுல பால் அபிஷேகம் பண்ணுகிற போது அங்க இருக்கணும். அந்த பாலை வாங்கி சாப்பிடணும். அப்படி தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வருகிற போது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பர்களே. உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க சிவன் கோயில் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய நவக்கிரகங்களே ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 முறை சுற்றி விட்டு வாருங்கள். சனி பகவான் அகமகிழ்ந்து வரம் தருவார். இப்ப இங்க நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்றேன். பொதுவான பலன்கள் இவை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதகம் இருக்கும். சிலருக்கு ஒரு கேள்வி வருது, சார் இந்த பலன்களை நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கு நடக்குதுன்னு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலருக்கு சார் எங்களுக்கு ஏனோ இந்த பலன்கள் நடக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்முடைய தசா புத்தி என்ன இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலும் நம்முடைய லக்னம் வேற, தசா புத்திகள் வேற, நம்முடைய நட்சத்திரங்கள் வேற. அதன் அடிப்படையில தான் முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்க கொடுக்கிறது ஒரு அறிமுகமான கோச்சார பலன்கள் மட்டும்தான். இதோடு நம்ம சொந்த ஜாதகத்தை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். இந்த வக்கர சனி பயிற்சி காலம் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு தரப்போது, உங்க வாழ்க்கையில என்ன முன்னேற்றத்தை தரும், நீங்க எப்படி நடந்துக்கணும் முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க மீட் பண்ணலாம்.
தமிழ்நாட்டில் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு. அதே போல நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரின் பெயர் அதை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க ஆஃபீஸ்லேயே உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.